வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம். பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது? வெறுப்பும் சலிப்பும் தான் வருது. எதுக்குடா கடவுள் நம்மளை மனுஷராக படைச்சாரு? மற்ற ஜீவராசிகளாக படைச்சிருந்தா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில நேரங்களில் எனக்கு தோணும். குரு பகவான்கிட்ட போக வேண்டியது நேராக சனி பகவான்கிட்ட போயிடுச்சு. அவர் வேறு நம்மளை வச்சு செய்கிறாரு. ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ளே அவர் பொறுக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாரு. சரி, பிரச்சனை தான் இப்படி இருக்குது, உடம்பு நாள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா உடம்புல ஏற்கனவே ஒரு நோய் இருக்குது. அதுக்கே என்ன வழின்னு தெரியாமல் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா அடுத்த ஒரு உடம்புல ஒரு பிரச்சனையாக இருக்கும். எதை சமாளிக்கிறது, இதை சமாளிக்கிறதா அப்படிங்கிற மாதிரியே தான் தோணும். ஒரு சில நேரங்களில் நானே நினச்சி பார்த்து எனக்கே சிரிப்பு வந்துடுது. இவ்வளோ பிரச்சனைகளோட மனித பிறவி எடுத்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியே தான் நமக்கு வந்து தோணும். அடுத்த ஜென்மத்தில் ஆனும் இறைவா, இந்த மனித பிறவி நமக்கு வேணாம், வேறு ஏதாவது ஜீவராசிகளாக எங்களை படைச்சிரு, என்னையை படைச்சிரு அப்படின்னு நான் வந்து ஆண்டவன்ட்ட ரொம்பவே வேண்டிக்கிறது. அந்த ஒரு ஜீவராசிகள்னாலும் ஊனமாக படைக்காமல் நினச்ச இடங்களுக்கு நீங்கள் போகலாம், வரலாம், ஆடலாம், ஓடலாம், பாடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களை படைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போயிடும். நாங்கள் பிறந்ததுக்கான பலனை வந்து அடைஞ்சிக்கிருவோம் அப்படிங்கிறது தான் நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.